வெல்கம் டு மோட்டிவேஷன் ஜோன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கார் வாங்குறது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பெனிஃபிட்டாக இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆஃபீஸு, வீடு, ஃபேமிலின்னு சொல்லிட்டு நல்ல லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு கடனோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் போய் நிற்க வேண்டிய வேலை எதுவும் இல்லை, இஎம்ஐ எதுவுமே கிடையாது. உங்களோட சேலரி, வீட்டோட செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக போயிட்டுருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கார் வாங்கி நம்ம ஃபேமிலியோடு நிறைய ட்ரிப்பு போகலாம் சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டு ஒரு கார் வாங்குவீங்க. வாங்கிட்டு ஜாலியாக தான் இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய ட்ரிப்பு போவீங்க, நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் அந்த காரை க்ளீன் பண்ணுறது, அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கின கொஞ்ச நாளில் நீங்கள் நல்லா அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உங்களால் பண்ணவே முடியாது ஒர்க் பிஸியில். ஸோ நீங்கள் கார் வாஷ் விடுவீங்க, ஏதாவது ரிப்பேர் வரும், ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் விடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிரும். இஎம்ஐ லோனில் நீங்கள் அந்த கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் லோன் பக்கமே நீங்கள் போகாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காருக்காக லோன் வாங்குகிறோம் அப்படின்னா மந்த்லி ஒரு சேலரியில் பாதி அமௌண்ட் அதுக்கே போயிடும். ஸோ ஹையில் இருக்கவங்க ப்ரொஃபைல் லோவுக்கு வந்துடும். ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதிலேருந்து ஒரு ஹாஃப் அமௌண்ட் காருக்கு அப்படின்னு போகும்போது உங்களோட மற்ற விஷயங்கள் அடிப்படை ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் லிஸ்ட்லேயே கார் தான் ஹை பொட்டென்ஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் க்ராசரி, வீடு வாங்கியிருந்தீங்கன்னா வீட்டு லோனு, ட்ராவலு, காருக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு, மெடிசன் செலவு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு மெடிசன் செலவு இப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு 50,000 வாங்குறீங்க அப்படின்னா 20,000 ப்ளஸ் 5,000 உங்களுக்கு பெட்ரோலுக்கே போயிடும். ஸோ ஸ்கூல் இருக்குது, க்ராசரி பில் இருக்குது, மெடிசன் இருக்குது, ரெண்ட் வீட்டில் இருந்தால் ரெண்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸும் வரும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காரை சேல் பண்ணுவீங்க, ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ லாஸ் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 lakhs வாங்கின ஒரு காரை 6 lakhக்கு நீங்கள் விற்றுருவீங்க. இல்லை உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. நீங்கள் கிரெடிட் கார்டில் போட்டிருந்தாலும் சரி, இஎம்ஐ வாங்கியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டவுன் பேமெண்ட்டு நீங்கள் நிறைய கட்டிடுங்க. 20 to 30% நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ 10 lakh காரு 3 lakhsக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டு. இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் மந்த்லி இன்க்ரீஸ் ஆகுது, லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லைஃப்பை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், இஎம்ஐ லோன் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த வேர்ல்டுலேயே ஹாப்பியஸ்ட் மேனாக இருப்பீங்க. ஸோ வட்டி, லோனு, இஎம்ஐ இதில் போய் நம்ம வருத்தப்படுறதை விட எதுவுமே இல்லாமல் நம்ம அப்போதைக்கு என்ன சிச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.